கரூர் விவகாரத்துல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போறதுக்குள்ள அங்க போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு எல்லா பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டு எல்லா பாடி எரிச்சுட்டாங்களாம். எரிச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி போகும்போது வெறும் மார்ச்சரி எம்டியா இருக்கணும் அப்படின்றது திட்டமா தமிழக அரசுக்கு. நம்ம களத்துல அங்க தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சிக்காரங்க இருந்திருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியா போய் பார்த்திருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் அங்க நடந்துச்சா அப்படின்னா அப்படி நடக்கல. மாறா உண்மைக்கு மாறான கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்குவது. எடப்பாடி பழனிசாமி அங்க இருக்கிற எந்த பிரேதத்தையும் பார்க்க கூடாது, எடப்பாடி பழனிசாமி அங்க போகும்போது அங்க எந்த பிரேதமும் இருக்கக்கூடாது, எல்லாம் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கணும், எல்லாமே எரிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு தமிழக அரசு திட்டம் போட்டதாக இந்த அயோக்கியன் சொல்றானே. இந்த அயோக்கியன் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கல. ஏன் எடுக்கல? அப்ப சிந்திச்சு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி போனதை எல்லா காணொலியும் நம்ம பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமி அங்க போயிட்டு அந்த பிரேதங்களுக்கு மரியாதை செலுத்தி இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அங்க அந்த பிரேதங்களுக்கு மரியாதை செலுத்தி அவங்களுக்கு ஆறுதல் கூறி இருக்காரு. அப்ப இந்த அயோக்கியன் திட்டமிட்டு ஒரு அவதூற பரப்புறான். திட்டமிட்டு இவர் பெரிய ஒரு கிராஸ் ஃபயர் சொல்லுவாங்கல்ல, புளுத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல உட்கார்ந்துகிட்டு ஃபேன்ஸ் மீட்டப் நடத்துறாப்ல. ஃபேன்ஸ் மீட்டப் நடத்தும் போது அதுல அண்ணன் சீமானுடைய படத்தை எல்இடி திரையில போடுறாங்க. எல்இடி திரையில போடும்போது அவன் சொல்றான், இவர் சிறந்த கதை சொல்லி. டே அயோக்கிய நாயே, உன்னை விட சிறந்த கதை சொல்லி தமிழ்நாட்டுல இருக்கானா? பேசுறது அத்தனையும் புழுகு, பேசுறது அத்தனையும் பீலா. ஓலா கேப் மட்டும் தான் ஓட்டிட்டு இருக்க நீ. ஓலா கூட வச்சு நடத்துறியான்னு தெரியல. அப்ப இந்த அயோக்கிய நாய் தொடர்ச்சியாக சீமான் அவர்களை அவதூறா பேசுறான், சீமான் அவர்களை அசிங்கப்படுத்துறான் அப்படின்னா இவருடைய நோக்கம் என்ன? இந்த அயோக்கியம் தான் சொன்னா அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு வீடியோவுக்கு, விஜயை திட்டி போட்டா. யார் கொடுக்குறா? திமுக கொடுக்குறான். அப்ப அண்ணன் சீமான் அவர்களை திட்டி போடுவதற்கும், அண்ணன் சீமான் அவர்களை அவதூறு பரப்புவதற்கும், அண்ணன் சீமான் அவர்களை அசிங்கப்படுத்துவதற்கும் நீ எந்த நாய்கிட்ட நீ பணம் வாங்கிட்டு பேசுற? எந்த அயோக்கிய பையன்கிட்ட நீ பணம் வாங்கிட்டு பேசுற? சிந்திச்சு பாருங்க. ஆனால் இவனுடைய தேவை என்ன தெரியுமா? ஒரு இடத்துக்கு போறது, அந்த இடத்துல ஒரு அதிகாரியை பிடிக்கிறது, அந்த அதிகாரி கிட்ட சரக்கு கொடுத்து அந்த அதிகாரிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கவனிச்சு, என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அந்த அதிகாரிக்கு கவனிச்சு, அந்த அதிகாரி கிட்ட சிந்தினது கொண்டு இருக்கும் இல்லையா, ஒரு சில கருத்துக்கள் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு அதை விலை பேசி விற்கிறது. இந்த மாமா வேலையை பார்க்கறது தான் சவுக்கு சங்கர். வேற எந்த வேலையும் சவுக்கு சங்கர் தெரியாது. இவன் பெரிய ஊடக மாமா. இந்த ஊடக மாமா வேலையை பார்க்கிற இந்த சவுக்கு சங்கருக்கு ஒத்து ஊதுறதுக்கு 2 ஆட்கள். ஒண்ணு மாலதி, இன்னொன்னு ஒரு அல்லக்கை.